நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். நிறைய ஆன்மீகத்தோடு இந்த தடவை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்ல மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத கவலையிலிருந்து வெளில வந்துருவீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த நிலைமையெல்லாம் வெளில போயிடுங்க. போன தடவை மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு தடவை நிறைய திருப்பு முனைகளை வாழ்க்கையில் மேற்கொள்வீர்கள். திடீர் சில விஷயங்கள் நடக்கும். சண்டை போட்டவங்களும் அவங்களா வந்து சமாதானம் ஆவாங்க இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இருக்கும்போது தான் கிரகம் நம்மள அடுத்தவங்க கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும். இந்த தடவை அதெல்லாம் இல்ல. கடன் அடையுங்க. முதல் விஷயம் கடன் அடைவதற்கான வாய்ப்பு. பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா இந்த தடவை பேங்க்ல லோன் கிடைக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்காக உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஷண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேல 23 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதுல பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுதுன்னா, என்ன மேடம் நீங்கள் ஏதோ பண்ணுதுன்னு தெரியுது, என்னென்னமோ பண்ணுது, நீங்களும் ஒவ்வொரு மாதமாக சொல்லி அப்படி அமுச்சு விட்டு நிஜமாவே இந்த மாதத்துலேருந்து தாறுமாறாக இருக்க போகுது ஃபினான்ஷியலாக. சரியா? சரி வாங்க பார்ப்போம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை சில இடங்களில் கிடைக்க போகிறது. போன மாதமே சொன்னேன் ஹாப்பியாக இருப்பீங்க, டூர் போவீங்க, எல்லாம் ஆமாவான்னு போட்டீங்க. இந்த மாதம் அப்படியே அது நீடிக்கும். நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். நிறைய ஆன்மீகத்தோடு இந்த தடவை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது வரைக்கும் ஒரு மாதிரி கட்டுண்டு இருந்த ராசிநாதன் முதல்ல அப்படியே நீச்சமாக இருந்தார். நான் நீச்சம்னு சொல்ல மாட்டேன், ஒரு வலுக்குறைவாக இருந்தார். திரும்ப பிடிக்காத ஒரு செவ்வாய் வீட்டில் போய் உட்காந்துருந்தாரு. அப்படியே இப்போ சுக்கிரன் வீட்டில் வந்து உட்காந்துருக்க போறாரு இந்த 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாடி விட்டிங்கடா என் வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து அமரப்போறாரு. எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம வந்து எப்படி இருப்போம், ரொம்ப அப்படியே காயா ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல உட்காந்து அப்பாடின்னு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி புதன் வந்து தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் அதுவும் நம்ம வீட்டில் வந்து அமரப்போறாரு. அப்புறம் என்ன தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்க போகுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட பரவாயில்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேலையில் திரும்ப உள்ள தூக்கி போட போகிறாங்க. இல்லை இதுவரைக்கும் வாங்கின சம்பளத்தோடு அதிகமான சம்பளத்தால் வேலை கிடைக்க போகிறது. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதனத்தை நோக்கி ஓடி வருகிறது. ஏன் தெரியுமா? தனக்காரகன் உச்சமாகி கடக வீட்டில் அமரப்போறாரு. 2ஆம் இடத்துல குரு அமர்றதோட வேற ஏதாவது சிறப்பு இருக்க போதா என்ன? காசு பணம் துட்டு மணி கொட்ட போகுது. திறமைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அதற்கான வருமானங்கள் இரட்டிப்பு மடங்காக மாறப்போகிறது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத கவலையிலிருந்து வெளில வந்துருவீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த நிலைமையெல்லாம் வெளில போயிடுங்க. போன தடவை சொன்ன ரொம்ப ஒர்க் இருக்கும், ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், வீட்டையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த தடவை அதெல்லாம் இல்லை. நிறையா மற்றவங்களுக்குலாம் செலவுன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் சேமிப்பு அதிகரிக்கும். இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்தால் சேமிப்பு உயரும். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தா கூட 6ஆம் இடம் எல்லாம் சேமிப்பு. 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அதுவே ஒரு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. யாருக்கு? மிதுனத்துக்கு. அடுத்து 10ஆம் இடத்தை பார்வை செய்ய போறார். வேலையின் மூலமாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. ஏதாவது ஒரு வேலைக்குள்ள போகணும், இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள போகணும், ரொம்ப நாளா நான் வந்து இப்படியே உட்காந்துருக்கேன்னு சொல்றவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பில் மிகச்சரியான யோகம் கிடைக்க போகுது. நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தால் இங்கே வர போறீங்க, இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போக போறீங்க. நிறைய ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற எண்ணம் வரும். ஏஐ கோர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற எண்ணம் வரும். அதை படிப்பீங்க. அந்த படிப்பின் மூலமாக உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கொண்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள். இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து நிறைய பேர் வீட்டில் நல்லவே எல்லாம் கூடி வரும். போன மாதம் ஃபுல்லாக செலவாக இருந்தது, இந்த மாதம் வரவு வரும். ஆன்மீகத்தோடு அப்படியே கனெக்ட் ஆவீங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த லைஃப்லேருந்து ரிலீஃபாக ஒரு விஷயம் கிடைக்கும். நிறைய பேருடைய திறமை வெளிப்படும் இந்த தடவை. ஏன்னா ராசிநாதன் ராசியில் வந்து அமரும் போது தான் கான்ஃபிடென்ட் கிடைக்கும்.
எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். குழந்தைகள் குறித்து இருந்த கவலைகளிலிருந்து கொஞ்சம் வெளில வருவீங்க. குழந்தைகள் மூலமாக ஒரு நல்லவை நடக்கும். நீங்களோ, இல்ல உங்க ஸ்பவுஸோ ஏதோ ஒரு படிப்புக்குள்ள கனெக்ட் ஆவீங்க. இல்ல உங்க பிள்ளைங்க வீட்ல படிப்புக்குள்ள கனெக்ட் ஆயி, அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை குடுக்கும். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்கலாம் சக்சஸ் பண்ண போறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு தடவ நெறைய திருப்பு முனைகளை வாழ்க்கையில் மேற்கொள்வீர்கள். திடீர் திடீர் சில விஷயங்கள் நடக்கும். நல்லவையாக நடக்கும். நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் 2ஆம் இடத்துல குரு வரும்போது தான் திருமண பிராப்தம். திருமணத்திற்கான வாய்ப்புகளும், வசதிகளையும் உங்களை தேடி வரும். திடீர்னு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவை எல்லாம் தேடி வரும். நெறைய இன்லாஸோட சப்போர்ட் கிடைக்கும். ஜூன் மாசம் நெறைய இன்லாஸோட சப்போர்ட் கிடைக்கும். நெறைய இந்த தடவ கிஃப்ட் கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு வந்து உட்காரும்போது குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சியை உணர்வீர்கள். குடும்பமா சேர்ந்து இருந்து சில மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த தடவ உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் எங்கேயோ இருந்தோம், அங்க இருந்தோம் அதெல்லாம் தாண்டி குடும்பமா போய் ஒரு இடத்துக்கு போறது, குடும்பமா போய் ஒரு போறது, சுற்றுலா போயிட்டு வர்றது, ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா சில இடங்களுக்கு போயிட்டு வரது சந்தோஷம் அடைவீர்கள். ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த மனிதர்களுடைய சந்திப்பும், தொடர்பும் கிடைக்கும். நெறைய பேருக்கு இந்த தடவ செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். சண்டை போட்டவங்கலாம் அவங்களா வந்து சமாதானம் ஆவாங்க இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு மாரி இருக்கும்போது தான் கிரகம் நம்மள அடுத்தவங்க கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும். இந்த தடவ அதெல்லாம் இல்லாம 12ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கான்றபோது உங்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு, இல்ல உங்கள அறிவா மாத்திக்கிறதுக்கு, உங்களுக்காக, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். நெறைய பேர் உங்க வீட்டுக்கு சில செலவுகள் பண்ணுவீங்க. வீட்டுக்கு ஏதாவது கர்டன் மாத்துறது, இல்ல சோஃபா மாத்துறது, இல்ல வந்து பெட் கவர் மாத்துறது, பெட் மாத்துறது. சம்திங் லைக் தட் கொஞ்சம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்திற்காக, டிராவலுக்காக, இல்ல படுக்கைக்காக, இல்ல வந்து சாப்பாட்டிற்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரும். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்திலயும், இந்த 1ஆம் இடத்திலயும் ராசிநாதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது வாவ்! கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி வாங்கி உட்கார்ந்திருக்காரு. லாபம் வராம வேற என்ன சாமி வரும்? யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மைக் பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, எல்லாருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்க, ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, பேங்கிங் செக்டார்ல இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் கை குடுக்கும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாசம் இருக்கும். ஆனா, ஜூன் மாசம் கொஞ்சம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும். இப்பதானே மேடம் நல்லா இருக்கும்னீங்க. நல்லா தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, பொருளாதாரம் வரக்கூடிய இடத்துல சில தேக்க நிலைகளை குடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாதகத்துல, உங்களுடைய நாட்டர் ஹாரோஸ்கோப்ல குரு எங்க இருக்காருன்றத பொறுத்து சில விடயங்கள் நடக்கும். ஆனா, 99.99 விழுக்காடு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவை மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஆரோக்கியத்துல தான் கவனமா இருக்கணும். இப்ப நெறைய பேருக்கு ஷோல்டர் பெயின், சுளுக்கு புடிக்கிறது, இடுப்பு வலி வர்றது, முட்டி வலி இதெல்லாம் எட்டி பார்க்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல குரு வரும்போது நெறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. இல்ல உங்க அட்வைஸ் நெறைய பேருடைய அட்வைஸ் நீங்க கேட்க வேண்டிய சினாரியோக்குள்ள வருவீங்க. வேற வழி இல்ல கெட்டுதான் ஆகணும். அந்த மாரி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நெறைய பழைய நண்பர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். திடீர்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட பார்த்தேன், காலேஜ் ஃப்ரெண்ட பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன், Facebookல பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன்ற மாரி பழைய நட்புகள் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு வரும். நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவ உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பொருட்கள் வாங்குவீங்க. அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அது வந்து ஃபேஸ் கிரீமா இருக்கலாம், அது ஏதோ ஒரு விஷயம் நீங்க மாத்துவீங்க. நெறைய பேர் இந்த தடவ ஷாம்பு மாத்துவீங்க. ஷாம்பு மாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த தடவ. மாத்துனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாமா கிரகம் சொல்லும்? எஸ் இதுவும் சொல்லும். நெறைய வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயின் மூலமாக லாபம். செவ்வாய்னா என்ன? பூமியின் மூலமாக லாபம். கடன் அடையுங்க. முதல் விஷயம் கடன் அடைவதற்கான வாய்ப்பு. பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த தடவ பேங்க்ல லோன் கிடைக்கும். நெறைய பேருக்கு உங்களுக்காக திறமைக்கான அங்கீகாரமா கிடைக்கலையேன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு அது கிடைக்கும். புத்தியால வேலை செய்வீங்க. எப்பயுமே அடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டே இருக்கோன்னே நினைக்கிற மாரி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவு வரும். எனக்கு தெரிஞ்சு சேமிப்பு அதிகரிக்கும். அதுவே பெரிய விஷயம். இந்த மே மாசத்துலேருந்து அடுத்த மே மாசத்துக்குள்ள ஏதாவது பண்ணுன்ற மாரி சேமிப்புக்குள்ள இறங்குவீங்க. அந்த சேமிப்பு உங்களுக்கு கை குடுக்கும். அது பிள்ளைங்களுக்காக இருக்கலாம், இல்ல அது உங்களுக்காக இருக்கலாம். வேற எதுக்கும் இல்ல. நெறைய பேர் வந்து இந்த தடவ நகை வாங்குவதற்கான யோகம், வெள்ளி வாங்குவதற்கான யோகம் இதெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. ஆன்மீகத்துடைய ஒரு சாராம்சத்தை உணர்வீர்கள். ஏன்னா கடக வீட்ல போய் குரு உட்கார போறார். கடக வீடே அப்படின்றதே வந்து குளம் குட்டை. அதுவே ராகுவோட கர்மாவை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு. நெறைய பேருக்கு ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும். நெறைய நல்லவைகள்லாம் உங்களை தேடி வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்கள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைமை பதவி, உங்களுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. மீடியா துறைக்குள்ள வரப்போறீங்க. நெறைய பேர் வந்துட்டு என்னதான் ஒரு மாரி இருந்தாலும், இந்த ஒரு மாதம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதமாவே இருக்கும். பழைய விஷயங்கள ரீகால் பண்ணுவீங்க. மெமரீஸ் நெறைய வந்துட்டு போகும். அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஒரு இடத்துல, உங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, இந்த தடவ சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஸோ அந்த 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எத பத்தியும் மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரே ஒரு கலக்கம் இருக்குன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற கலக்கம் தான் ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே தொடரும். ஆனா குரு வந்ததுக்கப்புறம் அதோட வீரியம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால, பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல. பிளான் பண்ணி திட்டமிட்டு சில காரியங்களை மேற்கொள்வீர்கள். அது சக்சஸை கொண்டு வந்து குடுத்தே தீரும். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கு. ஆனா யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் மெடிசின் ஃபீல்டு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து வாத்தியார் வேலைக்கு, புரொஃபசர் வேலைக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ரிசர்ச் பண்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் சூப்பரான டைம். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாலியோ, ஜில்கனாவோ இருக்க போறீங்க. நெறைய பேருக்கு ரொமான்ஸ் அதிகரிக்கும், காதல் அதிகரிக்கும். இதுவரைக்கும் ஒரு மாரி போயிட்டு இருந்த சினாரியோலாம் மாறி கொஞ்சம் உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கன்ற அந்த துணையுடைய நம்பிக்கை இந்த தடவை நீங்க வந்து வாங்கிப்பீங்க. நெறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் பார்க்கப்படும். அதன் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். நெறைய கோயில்களுக்கு போறது, கோயில்களுக்கு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் பண்ணுவீங்க இந்த தடவ. ரொம்ப சில பேருக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். நீங்க போம்போதே வேலும் முயிலும் பார்ப்பீங்க. முருகனுடைய பிரசாதம் உங்க கையில வந்து போம்போதே அப்படியே தீபாராதனை உங்க கண்ல படும். அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை தீர்ந்து போகும். உங்களுக்கு பிரச்சனை, உங்க அம்மாவுக்கு பிரச்சனை, உங்க கணவருக்கு பிரச்சனை இந்த மாரி இருந்த அமைப்பெல்லாம் தீர்ந்து போகும். குழந்தைகள் மூலமாக எழுந்த ஒரு கவலையிலிருந்து வெளில வருவீங்க. குழந்தைகள் சில விஷயத்தை உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. குழந்தைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். நல்ல ஒரு நம்பிக்கையான சில தருணங்கள் வந்து வாய்க்கப்படும். என்னதான் வாழ்க்கைன்ற மாரி இல்லாம, பரவால்ல வாழ்க்கை நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு சினாரியோ வரும். முக்கிய விருந்தாளியாய் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் மலர காத்திருக்கிறது. 60 வயசு தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் நெறைய அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்க. பழைய விஷயத்த ரீகால் பண்ணுவீங்க. 60ன்னு இல்ல. நெறைய பேர் இந்த தடவ ஃபோட்டோலாம் எடுத்து பார்ப்பீங்க, ரீகால் பண்ணுவீங்க. பழைய மெமரிய வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப நல்ல நண்பர்களோட சுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் மிதுனத்துக்கு சூப்பரா இருக்குப்பா. இந்த நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செயல்ல கொஞ்சம் நிதானமா இருந்தாலே போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த மாதம் நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்டின்னா, ஸ்ரீமன் நாராயண வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்த குடுக்கும். முடிஞ்ச மீனாட்சி அம்மன ஒரு தடவ பார்த்துக்கோங்க. எல்லாமே இருக்கு. ஆனா நான் தான் ஆரம்பிக்க மாட்றேன் அப்டின்ற இந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மீனாட்சி அம்மன் வழிபாடு அவ தான் மந்திரினின்னு பேரு. மனசுக்குள்ள அமர்ந்து எத எங்க, யார எங்க வைக்கணுன்ற கரெக்ட்டான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு குடுக்கக்கூடிய அதனால மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ மீனாட்சியோட கனெக்ட் ஆகும். இல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அம்பாளுடைய பிரசாதம் கிடைக்கும். இல்ல பார்க்கும்போது உங்க ஃபோன்ல மீனாட்சி தெரிவா. ஏன் இந்த வீடியோ பார்த்து வைக்கிறதுக்குள்ளேயே தெரிவா. அதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? ஆல்மோஸ்ட் கிளி பார்ப்பீங்க, இல்ல புறா பார்ப்பீங்க. நீங்க கிளி பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க என்ன கேட்குறீங்களோ அது பிரபஞ்சம் நான் குடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த கிளி பார்த்தல்ன்ற நிகழ்வு இருக்க போது. நீங்க புறா பார்க்குறீங்கன்னா, நீங்க பறந்து போறதுக்கான, உயர பறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து விட்டது. சிறகை விரித்து பாருங்கள். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற மாரி நாளைக்கு இருக்க போறதில்ல. வேலையை குறித்து கவலை வேண்டாம்னு சொல்லக்கூடிய சமிக்கையில தான் இந்த புறா பார்த்தல் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. கேட்க நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் மேடம். ஏதாவது ஒரு பிரச்சனை நான் ஏதாவது சரி பண்ணுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. இந்த தடவ நீங்க நெனச்சது நெனச்ச மாரியே நினைப்பது நடப்பதற்கு இந்த நம்பரை இந்த மாசம் பயன்படுத்துங்க. 512667 51267 இந்த நம்பரை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, இந்த தடவ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாகி, நீங்க நெனச்சது நெனச்ச மாரி நடப்பதற்கான வாய்ப்பை இந்த எண்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மேக்ஸிமம் இந்த தடவ கிரீன் கலர நெறையா பயன்படுத்துங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ரேடியம் கிரீனோ, இல்ல ரேடியம் கலரோ யூஸ் பண்ணுங்க. கையில வச்சுக்கோங்க. அந்த ரேடியம் கலர் மார்க்கர் இருக்குல்ல, அத வாங்கி இந்த எல்லோ கலர் மாரி ஒரு மார்க்கர் இருக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். அந்த கிரீனும் இல்லாம ரேடியம் கலர்ல ஒரு மார்க்கர் இருக்கும். அந்த மார்க்கர வாங்கி வச்சுட்டு, உங்க முக்கியமான செக்லிஸ்ட்ல அத அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த கலர் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணும். நெறைய தண்ணீர்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி தண்ணீர் வீடு. அந்த வீட்டுக்கு வந்து குரு உட்கார போறாரு. அப்ப தண்ணீர்ல சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு நிலாவோட ஒரு மூன் வாக் போயிட்டு வாங்க. இது பண்ணாலே போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது. எல்லா வகையிலும் பணம் வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு குடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக காத்திருக்கிறது.